நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி 246 லேப்டாப் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து நாட் ஒர்க்கிங் இந்த மாதிரி சம் இஷ்யூஸஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த இஷ்யூஸஸை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிட்டா ரேம் ஸ்லாட்டை வந்து எடுத்துகிட்டு பார்த்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2GB ரேம்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருந்துச்சு. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபைவும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடடாக இருந்துச்சு. ஸோ இந்த பேனலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம கீபோர்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ கீபோர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒய்ஃபை அடாப்டர் இருக்குது. ஸோ அந்த அடாப்டர் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு அப்படின்ற லோகோ வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸில் பிளாஸ்டிக்கில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூடவை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டை நம்ம ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதில் வந்து ஸ்க்ரூ போட்டு கீபோர்டை அட்டாச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டை இது பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போது லேப்டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் வந்து இருந்துச்சு. அந்த டஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய கனெக்டிங் பின்சஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் அவுட் பண்ணி பார்த்தேன். கீசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த கீபோர்டில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சம்படி கேரக்டர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் ஆகலை. ஓகேங்களா, என்டர் பண்ணும்போது கீஸஸ் வந்து ஒர்க் ஆகுது. பட் வந்து நமக்கு சிஸ்டமில் சம் கேரக்டர்ஸஸ் வந்து என்டர் ஆகலை, மிஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இந்த ரீசன்ஸ் வந்து எதனால் வருது அப்படின்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கனெக்டிங் பின்சஸ் தான் இருக்கும். பேப்பர் சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனெக்டிங் கோர்சஸ் இருக்கும். இந்த கோர்சஸை நல்லா வாட்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருந்தது. இந்த டேமேஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிகவர் பண்ண முடியாது, அதாவது சரி பண்ண முடியாது. ஸோ இந்த கீபோர்டுக்கு பதிலாக வேறு ஒரு கீபோர்டை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த கனெக்டிங் பின்சஸ் எல்லாமே பேப்பர் சைஸஸில் இருக்கிறதுனால இதனோட பார்ட்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாக இருக்குது, கனெக்ஷன்ஸ் வந்து கட்டாக இருக்குது. ஸோ அந்த கட்டான கனெக்ஷன்ஸில் கனெக்டடாக இருக்கக்கூடிய கீசஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. இதுதான் ரீசன்ஸ். பாருங்கள் எவ்வளோ மெலிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்சஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆனதுனால சம்படி கீசஸ் வந்து ஒர்க் ஆகலை. பட் கீபோர்டு ஒர்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஆஃப் அஃபெக்ட். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கீபோர்ட்ஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் அந்த கீபோர்டு ஸ்லாட் பின்னஸ் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டை அந்த ஒரு பர்டிகுலர்ஸ் ஏரியாவில் நல்லா புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும் லேப்டாப்பில். ஸோ ஆஃப்டர் அப்ளை பண்ண பிறகு பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட் பண்ணணும். இல்லைன்னா உங்களோட கீபோர்ட்ஸஸ் வந்து கனெக்ஷன் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போட்டு இது பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம ரேம் ஸ்லாட்லேருந்து ரேமை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ ரேம் ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேமை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீபோர்டோட அந்த ஸ்க்ரூ போட்டுட்டு ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் இந்த ஸ்க்ரூ போட்டால் மட்டும்தான் கீபோர்ட்ஸ் வந்து லேப்டாப்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு ஃபிங்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் இஷ்யூஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபோர்ட்ஸை வந்து ஸ்கூப் பண்ணி லாக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து லாக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டோர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பரான இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஒய்ஃபை ஒயர்ஸஸ் வந்து ஏதாவது லூஸாக இருக்கான்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லேப்டாப்போட பாடியை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபையோட அந்த ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கா இல்லைன்னா கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய்ஃபை ஆக்சஸ் வந்து கிடைக்காம போயிடலாம். ஸோ அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனரில் பர்ஃபெக்டான ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து இந்த மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா
டைட் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும், பேனல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்க்ரூ வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸஸ் இருக்கிறது எப்படி நம்ம இப்போ கீபோர்டை ரீப்ளேஸ் பண்ணோம், ஸோ ரேம் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஸோ ஹார்ட் டிஸ்க் எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், ஸோ எல்லாமே வெரி ஈஸி தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை தான் இருக்கும் கம்ப்யூட்டர் சிஸ்டமில். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சர்வீஸ் சென்டர் எடுத்துப்போம். ஸோ எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட ஃபேர் பார்ட்ஸஸ் வந்து பற்றி நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே அதனோட ஃபேர்ஸஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய மணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேனல் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டா பேட்டரிக்கு உட்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் வந்து பேட்டரியை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபிட் பண்ணுறேன். சரி, ஆஃப்டர் ஃபிட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீஸஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கீஸஸ் எல்லாமே இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக பர்ச்சேஸ் பண்ணல, ஓல்டு ஒன்று வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் கீஸஸில் இருக்கக்கூடிய அந்த டஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு ப்ரஷ், பெயிண்ட் அடிக்கக்கூடிய ப்ரஷ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரஷஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி 2 or 3 டைம்ஸஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஒர்க்கு யூஸ் பண்ணுறீங்க, கீபோர்ட்ஸை வந்து டைப்பிங் இந்த மாதிரி ஓரியன்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரியான ப்ராசஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணக்கூடிய கீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கீபோர்ட்ஸஸ் எல்லாமே இது பண்ணிட்டா என்னோட லேப்டாப்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பூட் ஆகுது. சரி, ஆஃப்டர் பூட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா கீஸஸ் எல்லாமே நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கீபோர்ட்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லா கீஸஸுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெஸ் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு லேப்டாப்ஸஸில் வந்து கீபோர்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா somebody notes pad applications ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா கீஸஸும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபிங்கரால் என்டர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லா கீஸஸுமே எனக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி லேப்டாப்ஸை யூஸ் பண்ணும்போது கீபோர்டில் நீங்கள் வாட்டர் வந்து அப்ளை பண்ணாலுமே இந்த மாதிரியான கனெக்ஷன் இஷ்யூஸஸ், இந்த மாதிரி ஓரியன்டான இஷ்யூஸஸ் வர்றதுக்கு வந்து நமக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ எல்லா கீஸஸுமே நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லா கீஸஸுமே எனக்கு ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டிஸ்பிளேயில் வந்து என்டர் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த லேப்டாப்பில் இருந்த ஓல்டு போயிட்டுருக்கு கனெக்ஷன் இஷ்யூஸஸாக இருந்த கீஸஸை வந்து கீபோர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓல்டு ஒன்னை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ ஒன்னை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கீஸஸ் எல்லாமே ப்ராப்பராக வந்து நமக்கு என்டர் ஆகுது. ஸோ ஓகே, செக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ மூலயமா ஈஸியாக அப்படி நம்ம HP 246 லேப்டாப்புக்கு கீபோர்டை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட்வேர் ஓரியன்டான வீடியோவும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமிங் ஸ்கில் ஓரியன்டான வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. குறிப்பாக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.